அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேற்றைய பயானிலே ஜகாத் எப்படி கொடுக்க வேண்டும், ஸ்ரீலங்காவுடைய இப்பய கணக்கு எவ்வளவு என்கிற விடயங்களை எல்லாம் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பேசப்பட்டது. ஜகாத்தை நாங்க கொடுக்கிற நேரத்தில் முதலாவது பார்க்க வேண்டும் குடும்பத்தார்களை. அது பெரிய ஒரு இபாதத். ஏனென்றால் சில குடும்பங்களை பார்த்தா அவங்களோட குடும்பத்துல நிறைய பேர் கஷ்டமானவங்க இருப்பாங்க. இருக்கிற நேரத்துல தூரத்தவர்களை பார்த்து கொடுக்கிறவர்களும் இருப்பார்கள். ஆனா அப்படி அல்ல. இஸ்லாம் சொல்லுகிறது, ஜகாத்தை கொடுக்கிற நேரத்தில் நீங்கள் முதலாவதாக ஜகாத்தோ சதகாவோ கொடுக்கிற நேரத்தில் முதலாவது குடும்பத்தை பாருங்க. ஃபேமிலியில யாராவது கஷ்டமானவங்க தேவையானவங்க இருந்தால் அவர்களுக்கு கொடுக்கிறது. அவசியம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கவும் கூடாது. அதே போன்றுதான் கொடுக்கிற நேரத்தில் எங்கட செலவின் கீழே இல்லாதவர்களை பார்த்து கொடுக்க வேண்டும். உதாரணமாக சொன்னா, ஒரு வீட்டுல எல்லாம் ஒன்றுக்கு வாழுறாங்க. ஒரு சகோதரி இருக்கிறாள், ஒரு நானா ஒரு தம்பி இருக்கிறாங்க. ஒரு வீட்டுல எங்கட செலவின் கீழே தான் அவங்க இருக்கிறாங்க. ஒரு வாப்பா இருக்கிறாரு, அவட வாப்பட செலவின் கீழே உம்மா இருப்பா, பிள்ளைகள் இருப்பாங்க. பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு வேறையாக இருந்தால் அவங்களோட செலவு தனியா இருந்தா அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி இல்லாம எங்களோட செலவின் கீழே நாங்க யாருக்கு செலவழிக்கிறோமோ, எங்களோட செலவின் கீழே யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜகாத்தை கொடுக்க முடியாது. சதகாத்தை கொடுக்கலாம், ஜகாத்து கொடுக்க இயலாது. அதே போன்றுதான் நேர்ச்சைகள், நேர்ந்து கொடுக்கிறவைகள். நேர்ந்த ஒரு ஆட்டை இருப்போம், நேர்ச்சை வச்சு ஒரு மாட்டை இருப்போம், நேர்ச்சை வச்சு கொடுப்போம். இவைகளையும் எங்கட செலவின் கீழ இருக்கிறவர்களே கொடுக்க முடியாது. இஸ்லாத்துல எங்களுக்கு தின்னோ மேலாது, ஹராம். நாங்க நேர்ந்து அறுக்கிறதா ஒரு ஆட்டா இருப்போம், ஒரு மாட்டை அறுக்கிறதாக இருந்தா அகீகா பிரச்சனை இல்லை, அகீகா உலஹியா பிரச்சனை இல்லை. அகீகாவுடைய பிள்ளைக்காக இருக்கிறது, அதுல பிரச்சனை இல்லை. அது குடும்பத்தாக்களுக்கும் கொடுக்கிறவருக்கும் தின்னலாம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா நேர்ச்சையாக, நேர்ச்சைக்கு கொடுக்கிறதுல வயசு பிரச்சனையும் இல்லை. அகீகா பிள்ளைக்கு கொடுக்கிற அந்த குர்பான், அதுபோன்று ஹஜ்ஜு பிறநாளுடைய குர்பான், அதை கொடுக்கிறதா தான் வயசு பிரச்சனை நீக்குது. மாடாக இருந்தால் 2 வருஷம், ஆடாக இருந்தாலும் 2 வருஷம், செம்பரி ஆடாக இருந்தால் 1 வருஷம் என்று இருக்கிறது. நேர்ச்சையாக கொடுக்கிறதுல வயசு பிரச்சனை இல்லை. 1.5 வருஷத்துல ஆட்டை மறுக்கலாம், 1 வருஷத்துல ஆட்டை மறுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் சகோதரர்களே, எங்கட செலவின் கீழே யார் யார் இருக்கிறாங்களோ, நாங்க யாருக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கு நேர்ச்சைகளை தின்னோ மேலாத ஹராம். அதுபோன்று ஜகாத்தை அவர்களுக்கு கொடுக்கவும் முடியாது, இஸ்லாம் தடுத்திருக்கிறது. இன்னும் செலவுகளை பார்த்தா ஜகாத்துடைய சப்ஜெக்ட்ல நேற்று செல்ல மிஸ் ஆன ஒன்று, வியாபாரத்தில் சல்லிகளை கொடுத்து வச்சிருப்பாங்க. நிறைய பேர் அப்படி செய்யறாங்களே, வியாபாரத்தில் சல்லி கொடுக்கிறது. எனக்கு நீங்க பிசினஸ் பண்ணி அந்த பிசினஸ்ல வரக்கூடிய ப்ராஃபிட்ல எனக்கு இவ்வளவு தாங்க என்று கேட்டு வச்சிரு. அப்படி ஒரு எக்ரிமெண்ட் அடிச்சு கேட்கவும் மேலாது, அது வட்டி ஆகிடும். நிறைய பேர் அப்படி செய்யறாங்க. நான் ஒரு 50 லட்சம் தாரன், எனக்கு நீங்க மந்த்லி எனக்கு ஒரு லட்சம் தாங்க, 50,000 தாங்க, 75,000 தாங்க, எந்த ஒரு எக்ரிமெண்ட் போடலாம், அது வட்டி ஆகிடும். எப்படி எடுக்கணும்? இஸ்லாமிய ஷரியத்தில் அந்த வியாபாரம் இருக்கிறது. அப்படி வியாபாரம் செய்யலாம், பிரச்சனை இல்லை, அது ஹலால். ஒருத்தருக்கு சல்லிய கொடுத்து அவர் பிசினஸ் பண்ணுவாரு, அந்த பிசினஸ்ல வரக்கூடிய ப்ராஃபிட்ல எனக்கு ஒரு கணக்கு தாங்க ஒன்று கேட்கலாம். எப்படி எடுக்கிறப்ப வார ப்ராஃபிட்ல வாரத்தை பார்த்து கணக்கை பார்த்து சில நேரங்கள் 1 மாசம் கூடும் குறையும், அப்படி எடுக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை, அது ஹலால். அது இஸ்லாத்தில் அதுக்கு அனுமதி இருக்கிறது, அது இஸ்லாத்தில் அதுக்கு ஃபத்வாக்களும் இருக்கிறது மார்க்கத்தில். அப்ப கொடுக்கலாம், சல்லிய கொடுத்துட்டு செல்லுற நீங்க பிசினஸ பண்ணுங்க, வார ப்ராஃபிட்ல எனக்கு ஒரு கணக்கை பார்த்து நீங்க பிசினஸ பார்த்து தாங்களே. இந்த மாசம் ஒரு 10 லட்சம் வியாபாரம் நடந்தா ஒரு 5 லட்சம் வரும், அடுத்த மாசமாக சில பிசினஸ் குறையும், ஒரு 3 லட்சம் வரும், அப்படி உடஞ்சுதான் வரும். எனக்கு இவ்வளவே வேணும், நீங்க வியாபாரம் நடந்தோ நடக்கல, நீங்க வேண்டி செஞ்சிடுங்க, எனக்கு மந்த்லி இவ்வளவு தரோணும் என்ற எக்ரிமெண்ட் அடிக்கிறது இஸ்லாத்துல வட்டி, அது கூடாது. அப்ப நாங்க வியாபாரத்தை சல்லிகளை கொடுத்திருந்தா, பிசினஸுக்கு சல்லிகளை கொடுத்திருந்தா, அந்த சல்லி ஒரு ஆட கையில் இருந்தால் அதுக்கும் ஜகாத்து வாஜிப். அந்த சல்லிக்கும் ஜகாத்து நாங்க கொடுத்துதான் ஆகும். அவருடைய கையில் இருக்கிறது, அவருடைய கையில் அந்த சல்லி இருக்கிறது.
அந்த சல்லி அவருடைய சல்லி, அவர் பிசினஸ் பண்ணினாலும் அது எங்கட சல்லி, அதுக்கு நாங்க ஜகாத்தை கொடுக்கணும். அது போன்றுதான் எங்களுக்கு வர இருக்கிற சல்லி. எங்களுக்கு ஒரு சல்லி வர 10 லட்சம் சல்லி வர இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். வார மாசமோ அடுத்த மாசமோ ஒரு வருஷத்துக்கு பின்னாலே கிடைக்கும் என்று இருந்தால் அந்த கிடைக்க இருக்கிற சல்லி எங்கட சல்லி தானே, அதுக்கும் ஜகாத்து கொடுக்க வேண்டும். சில சல்லி இருக்குது, அது கிடைக்கிறது சுவர் பண்ணேலாது, அது சுவர் பண்ணேலாது, அப்படி இருக்கிறது பெண்டிங் வச்சிருக்கிற. எப்பயாவது ஒரு நாள் அந்த சல்லி அவர் தந்துட்டார் என்றால் அந்த கணக்கை பார்த்து ஜகாத்தை கொடுக்க வேண்டும். இது ஜகாத்து சம்பந்தமான சில முக்கியமான விடயங்கள். இதே போன்றுதான் ஜகாத்துல் ஃபித்ரும். ஜகாத்துல் ஃபித்ர் என்கிறதும் ஜகாத்து தானது. அதை எப்ப கொடுக்கலாம்? ரமலான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கொடுக்கலாம். நல்ல நேரம் என்ன தெரியுமா? ஜகாத்துல் ஃபித்ர கொடுக்கிறதுக்கு பெருநாளுடைய பொறை கண்டாச்சு, பெருநாள் என்று செல்லுறாங்க, தக்பீர செல்லுறாங்களா, அப்ப கொடுக்கிறது தான் நல்லது. பெருநாள் என்று சென்னத்துக்கு பின்னால கொடுக்கிறது தான் நல்லது. எப்ப? தொழுகைக்கு முன்னால். பெருநாளுடைய தக்பீரை கட்டி தொழுகிறதுக்கு முன்னால கொடுத்துடணும். ஆனாதான் சகோதரர்களே, பெருநாளுடைய ராவையில, பெருநாளுடைய நைட்டில ஜக்காத்தை கொடுத்துருவாங்க ஆக்கள், ஜகாத்துல் ஃபித்ர கொடுத்துருவாங்க. அதுதான் நல்ல டைம். அது இன்றைக்கும் கொடுக்கலாம், நாளைக்கும் கொடுக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. இன்றைக்கு கொடுக்கோம் இல்ல, நாளை கொடுக்கோம் இல்ல, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா நல்ல டைம் அதுதான். மார்க்கெட்டில் அப்படி இருக்குது, நல்ல டைம், நல்ல நேரம், சிறந்த நேரம் என்று எல்லா விடயத்திலையும் மார்க்கத்தில் அப்படி இருக்கு. சிறந்த நேரங்கள், நல்ல நேரங்கள். இஸ்லாத்தில் அது அப்படி இருக்கிறது. சிலவங்க சொல்லுவாங்க நல்ல நேரம் அப்படி மார்க்கத்தில் இல்ல, நல்ல நேரம் பார்க்க தேவையில்லை, அப்படி எல்லாம் இல்ல மார்க்கத்தில். இஸ்லாத்துல நல்ல நேரம் பார்க்கிறது, சிறந்த நேரம் பார்க்கிறது, நல்ல நாள் பார்க்கிறது மார்க்கத்தில் இருக்குது. ஒரு வியாபாரத்தை தொடங்குறீங்களா, நல்ல ஒரு நாளை பார்க்கிற. ஒரு பயணம் போறீங்களா, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, ஊட ஓபன் பண்ண போறீங்களா, கடை ஓபன் பண்ண போறீங்களா, நல்ல ஒரு டைமை பார்க்கிறது மார்க்கத்தில் இருக்கிறது. நல்லவர்களை கொண்டு வந்து, தக்வா உள்ளவர்கள், இபாதத் உள்ளவர்கள், அவர்களை கொண்டு வந்து ஓபன் பண்ணுறது இஸ்லாத்தில் இருக்கிறது. எந்த அளவுக்குண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மின் அஃலலி அய்யாமிக்கு யௌமுல் ஜும்ஆ, உன நாட்கள்ல சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்றார்கள். அது சிறந்த நாள் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு சுபஹுடைய நேரத்துல நீ பரக்கத்து செய்வாயாக. துஆ கேட்டார்கள் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபஹுடைய நேரம் ஒரு பரக்கத்தான நேரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அதுபோல நீங்க பாருங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, நாங்க குர்ஆனை இறக்கி வச்சது பரக்கத்து செய்யப்பட்ட ராவில். அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கி வைக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு ராவை அல்லாஹ் செலக்ட் பண்றார், அல்லாஹ் தெரிவு செய்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கி வச்சது லைலத்துல் கத்ருடைய ராவில இறக்கி வச்சிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, நாங்க குர்ஆனை இறக்கி வச்சது பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு ராவில். அல்லாஹ் தஆலாவும் ஒரு நைட் அல்லாஹ் எடுத்துக்கிறான், செலக்ட் பண்ணி எடுத்து அதுல தான் அல்லாஹ் குர்ஆன் இறக்கி வச்சான். ஆயிஷா நாயகி சொல்லுவாங்களே, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்யாணம் முடிச்சது ஷவ்வாலுடைய மாதத்துல, ஷவ்வாலுடைய மாசத்துல தான் நான் கல்யாணம் முடிச்சேன். ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, என்னை விட சிறப்பான வாழ்க்கை, பரக்கத்தான வாழ்க்கை யாரு கிடைச்சிச்சு? அவங்க சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்யாணம் முடிச்சதும் ஷவ்வாலுடைய மாசத்துல, நான் அவர்களோட லைஃப ஆரம்பிச்சதும் ஷவ்வாலுடைய மாசத்துல. என்னை விட நல்ல வாழ்க்கை, நல்ல லைஃப் யாரு கிடைச்சிச்சு? ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அப்ப என்ன மீனிங் அதுல? நாங்க விளங்க வேண்டியது, நல்ல நேரங்கள் இருக்கிறது, அந்த நேரங்களை பார்க்கிறது இஸ்லாத்தில் இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் சகோதரர்களே, நாங்கள் செய்யறதுல எது நல்லம் என்று செல்லப்பட்டீர்களோ, நல்ல டைம் என்று செல்லப்பட்டீர்களோ, அதுல செய்கிறது பரக்கத்தானது, நல்லது. அந்த அடிப்படையில தான் ஜகாத்துல் ஃபித்ர கொடுக்கிறதுக்கு நல்ல டைம் எது? அந்த பெருநாளுடைய நாள். புற கண்டன்னு செல்லுறாங்க, பெருநாளை அறிவிக்கிறாங்க, நாளைக்கு பெருநாள் தக்பீர் செல்லுறாங்க, அந்த டைம்ல கொடுக்கிறது மிக சிறந்தது. யாரு கொடுக்கணும் என்றால், எங்கட செலவின் கீழே உள்ளவர்களுக்கு. எங்கட செலவின் கீழே உள்ளவங்கண்டா நாங்க யாரு, எங்கட செலவுல யாரு வாழுறாங்களோ
அவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். சிலவன் பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு வேற பேத்திருப்பாங்க, அவ தனியாக சம்பாதிக்கிறா அவங்களுக்கு தேவையில்லை. வீட்டில உள்ள சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் கொடுக்கணும். சின்ன பிள்ளைகளாக இருந்தா அவர்களுக்கும் கொடுக்கணும். வயிற்றுல உள்ள பிள்ளைக்கு, பிரெக்னென்ட்டாக இருக்கக்கூடிய வயிற்றுல உள்ள அந்த தாய்மார்கள பிள்ளைகளுக்கு ஜகாத்துல் ஃபித்ர் தேவையில்லை. ஜகாத்துல் ஃபித்ர் தேவையில்லை. எதை கொடுக்கணும் என்றால் இஸ்லாம் அதையும் சொல்லுகிறது. நாங்க எதை விரும்புகிறோமோ, நாங்க எதை சாப்பிட விரும்புகிறோமோ நல்லதைத்தான் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நாங்க எதை விரும்புகிறோமோ அதைத்தான் அடுத்தவர்களுக்கு நாங்க கொடுக்கணும். அப்பதான் எங்களுக்கு நலவு கிடைக்கும். நாங்க சில நேரங்கள்ல நல்ல அரிசி சாப்பிடுவோம், கொடுக்கிறதுக்கு நோவலை கொடுக்கிறதல்ல, நாங்க விரும்புறதை தான், எங்களுக்கு விருப்பமானதைத்தான் அடுத்தவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்க எதை விரும்புறீங்களோ அதை அடுத்தவர்களுக்கு நீங்க கொடுத்தா தான் உங்களுக்கு நலவீகுது. இஸ்லாம் சொல்லுது அப்படித்தானே, அடுத்த மனிதர்களுக்கு நலவை நீங்க நாடுங்க, அடுத்தவர்களுக்கு கெடுதிய நாடாதீங்க. அடுத்த முஸ்லிம்களுக்கு நல்ல ஐக்கோணும், அவன் அழிஞ்சு போகணும் என்றல்ல, நலவை நீங்கள் நாடுங்கள். நீங்கள் விரும்புவதை அடுத்தவர்களுக்கு கொடுங்க. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கல்யாணம் முடிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்கு ஒரு உடுப்பை வாங்கி கொடுத்தாங்க. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க எவ்வளவு காலம் வாழ்ந்த துனியால 33 வருஷம் தான் வாழ்ந்தாங்க பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான் சொர்க்கத்து பொம்பளைகள தலைவி. அவங்க சொர்க்கத்து போறதும் ஸ்பெஷலா தான் போவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாளாகித்தான் எல்லாரோட கேள்வி கணக்கெல்லாம் கேட்கப்படும். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொர்க்கத்து போற டைம்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உல்லு அப்சாரக்கும் ஹத்தா தமுர்ர ஃபாத்திமா, உல்லு அப்சாரக்கும் ஹத்தா தமுர்ர ஃபாத்திமா. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நடந்து போகிற வரையில அவங்க நடந்து சொர்க்கத்துக்கு போறாங்க. நீங்க எல்லாரும் கீழே பார்த்துக்கோங்க. அல்லாஹ் தஆலா கியாமத்தினால் ஆர்டர் போடுவான், யாரும் தலையை தூக்க மாட்டாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போவாங்க. சொல்ல வர்றது என்ன தெரியுமா, பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்யாணத்துக்கு ஒரு உடுப்பு வாங்கி கொடுத்தாங்க. ஒரு உடுப்பை வாங்கி கொடுத்தாங்க, ஒன்றுதான், பெருசா ஒன்றுவில் ஒரே ஒரு உடுப்பு, பசுந்தான புதிய ஒரு உடுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்ச போது அவர் வீட்டுக்கு போனாங்க பார்க்கிறது. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வாழ்ந்த வீடு, அவங்க இருந்த வீடு இந்த மதீனால அப்படி இருக்குது, பழைய வீடு அப்படி இருக்கிற பள்ளிவாசல் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த வீடு இருக்கிறது. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இருந்த அந்த இடத்துக்கு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறது போனா அவங்களோட உடுப்பு பழையசா இருக்குது, பழைய உடுப்பு உடுத்துட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாத்திமா நான் கல்யாணத்தை ஒரு உடுப்பு வாங்கி தந்தனே, புதிய உடுப்பு வாங்கி தந்தனே, பழைய உடுப்போடு இருக்கிறீங்களே, என்ன காரணம்? அந்த உடுப்பு எங்க? இல்ல வாப்பா, உடுப்பை எடுத்துட்டு இருந்தேன், ஸ்நான உடுப்பு தான், அது நல்ல விருப்பமான உடுப்பு தான், அந்த உடுப்போட தான் இருந்தேன். வீட்டுக்கு ஒருவள் வந்தால், வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து உடுப்பு தாங்க, ஏதாவது உடுப்பு தாங்க என்று கேட்டாங்க. அப்ப எனக்கு விருப்பமானது, எனக்கு விருப்பமான உடுப்பு அது தான், நீங்க வாங்கி தந்த புதிய உடுப்பு தான், நான் அதை கொடுத்துட்டு இப்ப பழைய உடுப்போடு இருக்கு. அப்ப நாங்க எதை விரும்புகிறோமோ அதைத்தான் அடுத்தவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். சில நேரங்கள் எங்களுக்கு கிடைச்ச அரிசி இருக்கலாம், வாங்கி வச்ச அரிசி ஒரு நாள் அந்த அரிசி அப்படி வீட்டில் இருக்கு, அதையும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரு ஆளுக்கு எவ்வளோ? 2.5 கிலோ, ஒரு ஆளுக்கு 2.5 கிலோ அரிசி கொடுக்கிறது. இன்னும் சிலவங்க இருப்பாங்க நோம்பே பிடிக்கிறது இல்லை, நோயாளி, நோம்பு பிடிக்க இயலாது. அல்லாஹ் சொல்லுறானே, அல்லாஹ் தஆலா கஷ்டப்படுத்தல, சிலவங்க லைஃப் டைம் நோம்பு பிடிக்க இயலாது. கிட்னி மாத்தினவர்கள் சிலவங்க இருப்பாங்க, அவளுக்கு லைஃப் டைம் நோம்பே பிடிக்க இயலாது. அப்ப என்ன செய்யணும்? அவங்க அரிசி கொடுக்கணும். ஒரு நோம்புக்கு எவ்வளவு? 600 கிராம். அப்ப 30 நோன்புகளா இருந்தா கிட்டத்தட்ட 18 கிலோ அரிசி, 18 கிலோ அரிசி அவங்க கொடுத்துடணும். அவங்க 18 கொடுக்கல, சிலவங்க பேணுதலுக்காக வேண்டி ஒரு 20 கிலோ கொடுத்து போடுவாங்க. அவங்க அந்த நோன்புக்கு அரிசியும் கொடுக்கணும், ஜகாத்துல் ஃபித்ரையும் கொடுக்கணும்.
ஒரு ஆள் ரமலானில இருந்தாரு, ரமலானில இருந்து ரமலானில் மூத்தானாரு, அவருக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் தேவையில்லை. ரமலானில் இன்றைக்கு ஒரு புள்ள பிறந்தாலும், இன்றைக்கு ஒரு புள்ள பிறக்கிறார், அந்த புள்ளை பிறந்ததுக்காக வேண்டி அந்த புள்ளைக்கும் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். ஏனது நாங்க கொடுக்கிற ரீசனே, நாங்க ஜக்காத்துல் ஃபித்ர கொடுக்கிற ரீசனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜக்காத்துல் ஃபித்ர்ங்கிறது துஹரத்துல் லிஸாயிம், நோம்பாளிட நோம்புல வந்த பிழைகளை எல்லாம் சுத்தமாக்குறது ஜக்காத்துல் ஃபித்ர். அது மட்டுமல்ல, நாங்க பிடிச்ச நோம்பு அப்படி மேல போகாது. எது வரையில? ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கிற வரையில. ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கிற வரையில நோம்பு மேல போகாது. நோம்புல வந்த பிழைகளை தவறுகளை எல்லாம் ஜக்காத்துல் ஃபித்ர் தான் மன்னிக்கிறது. அவ்வளவு ஜக்காத்துல் ஃபித்ர் முக்கியமானது. அப்ப சின்ன பிள்ளைகள் 2 வருஷத்து பிள்ளை, 1 வருஷத்து பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஜக்காத்துல் ஃபித்ர கொடுக்கணும் என்றால் அந்த புள்ள ரமலானில் ஹயாத்தோடு இருந்தார், ரமலானில இருக்கிறார் என்ற ரீசனுக்காக, ஒரு மரியாதைக்காக ரமலானில இருந்தார் என்பதற்காக வேண்டி அந்த பிள்ளைக்கும் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கப்படும். எனவே அன்பானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப ஜகாத்து, ஜக்காத்துல் ஃபித்ர், ஜகாத்து என்கிறது அது வசதியானவர்களுக்கு. இப்ப கணக்கு மறுபடியும் சொல்லுறேன், 5,55,000 அந்த அமௌண்ட் இருந்தால் ஜக்காத் வாஜிப், அதுக்கு மேல் இருந்தால் ஜக்காத் வாஜிப். ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது பொதுவாக எல்லாருக்கும் கடமை. எப்ப பெருநாளுடைய செலவெல்லாம் போக, பெருநாளை கொடுப்பு வாங்கி சாப்பாட்டு சாமான் எல்லாம் வாங்கினது பின்னாலையும் ஷல்லி இருக்குது, அரிசி இருந்தால் அவர்களுக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் வாஜிப். சிலவங்க இருப்பாங்க ஜக்காத்துல் ஃபித்ர கொடுக்கிறது ஷல்லி இல்ல, பெருநாள் உடுப்பல்ல வாங்கி சாமான் எல்லாம் வாங்கிட்டா ஷல்லி எல்லாம் முடிஞ்சு, கையில ஒன்றும் இல்ல, அப்ப ஜக்காத்துல் ஃபித்ர் இருக்குதா? இல்ல. கடன்பட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தால் கொடுக்க வேண்டும், இருந்தால் கொடுக்க வேண்டும். அதிலையும் நேற்று நான் சென்னை ஜக்காத்து கொடுக்கிறதுல மிஸ்கீன்கள், கடன்காரர்கள், ஆக ஒன்றுமில்லாத ஃபுகராக்கள், இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், இந்த கூட்டத்தார்களை பார்த்து சரியான முறையில இந்த ஜக்காத்தையும் ஜக்காத்துல் ஃபித்ரையும் நிறைவேற்றிக் கொள்வோமாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய ராவைக்கு இன்ஷா அல்லாஹ் புனிதமான கண்ணியமான பத்ருடைய சஹாபாக்கள் ஞாபகப்படுத்தப்படுகிற ராவு. அதனால அந்த இரவுல நாங்க அந்த சஹாபாக்கள் செஞ்ச அந்த தியாகம் அதை ஞாபகப்படுத்தணும், அவர்களுக்காக நாங்கள் ஓடணும், அவங்களுக்காக நாங்க பாவ மன்னிப்பு துஆ கேட்க தேவையில். அவர்கள் சொர்க்கவாதிகள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பத்ருடைய சஹாபாக்களை பார்த்து, இஅமலு மா ஷி'தும் ஃபகத் கஃபரல்லாஹு லக்கும், நீங்க உலகத்துல நினைச்சதெல்லாம் செய்யுங்க, அல்லாஹ் அவங்கள மன்னிச்சுட்டான், நீங்க எல்லாரும் சொர்க்கம் என்றாங்க. அப்ப நாங்க நாளைய ராவையில அந்த பத்ருடைய சஹாபாக்களை ஏன் ஞாபகப்படுத்துறோம் என்றா, அவங்களோடு இருக்கிற அந்த முஹப்பத்து தான், முஹப்பத்து தான், நேசம் தான். அதனாலதான் அவங்களோட பேர்ல பாடுறது, புகழ்கிறது, பைத்த படிக்கிறது, பத்ர் மௌலுத் ஓதுறது, யாசீன் ஓதுறது. ஏனது அவர்களுக்கு நாங்க கொடுக்கிற அந்த ரெஸ்பெக்ட். அடுத்தது அவங்களோடு இருக்கிற நாங்க முஹப்பத்து, அந்த முஹப்பத்து நாங்க அவங்களோடு இருந்தா கியாமத்தினால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையை கொண்டு அந்த சஹாபாக்களோடு எழுப்பப்படுவோம். அதுதான் நாங்க அவங்களை அவ்வளவு முஹப்பத்து வைக்கிறோம். ஏனென்றா அன்றைக்கு அந்த சஹாபாக்கள் செஞ்ச தியாகம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அன்றைக்கு யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு கூட அந்த இடத்துக்கு போனா, பத்ருடைய இடத்துக்கு போயிருப்பீங்க, இன்றைக்கு கூட கஷ்டமான ஏரியாக்கள், அந்த இடத்துக்கு போய் அன்றைக்கு சஹாபாக்கள் நோம்போட செஞ்ச அந்த தியாகம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்ட துஆ எது? யா அல்லாஹ், நாளைக்கு நடக்கிற பத்ருடைய யுத்தத்துல நாங்க தோத்துட்டா இதற்கு பின்னால இந்த உலகத்துல இஸ்லாமே இல்லைன்றாங்க, நாளைக்கு எங்களுக்கு வெற்றியத்தா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க. அதனால நாளை இரவில அந்த வீணாக்கி விடாமல் அந்த இரவிலை வந்து ஹயாத்தாக்கி அவர்களை ஞாபகப்படுத்தப்படுகிற மஜ்லிஸ்ல உட்காரணும், ஓடணும், அவளை ஞாபகப்படுத்தணும். அது இபாதத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களை பத்தி சொல்ற இடத்துல, மன் நஹப்பஹும் ஃபபிஹுப்பி யஹப்பஹும், இந்த சஹாபாக்களை யார் முஹப்பத் வைக்கிறாங்களோ அது என்னோட இருக்கிற முஹப்பத்தை தான் அவங்களோட வச்சிருக்கிறான். அவங்கள முஹப்பத்து வச்சா அது என்ன முஹப்பத்து வச்ச மாதிரி. யார் சொன்னார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட காலத்தில் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு வாரான். ஒரு வீட்டுக்கு வந்தா அந்த வீட்டுல சஹாபா பொம்பளைகள் கையில ரபான் எடுத்து பைத்து படிக்கிறாங்க. ரபான் அடிப்பாங்களே, தஃப், ரபான் அடிச்சு பைத்து படிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்தா அந்த பொம்பளைகள் பத்ருடைய சஹாபாக்களை பாடுகிறார்கள். நான் பத்ர் ஓதுறோமே,
பத்ர் மௌலித் ஓதுற மாதிரி பொம்புளைகள் அவங்களோட கைகளை ரமான் எடுத்து அடிச்சு பைத்து படிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, யாரை பத்தி படிக்கிறாங்க? பார்த்தா பத்ருடைய சஹாபாக்களை தான் பாடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஒரு பொம்புல கண்டு அப்படி பைத்தனை பாட்டி பத்ருடைய சஹாபாக்களை பத்தி படிச்சு கொண்டிருந்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி படிச்ச ஆரம்பித்தாங்க. வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், எங்கள்ல ஒரு நபி இருக்கிறார், அவர் நாளைக்கு நடக்கிறதையும் சொல்லுவார். எங்களுக்கு சொல்லலுமா நாளைக்கு நடக்கிறத? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கல்ல கியாமத் நாள் வரைக்கும் என்ன நடக்குமோ எல்லாம் சொல்லித்தான் போய்த்தாங்க. அப்படி அந்த பொம்பளை படிச்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஇ வகுல்ன மா தகுல். இப்ப என்ன பத்தி படிக்காதீங்க, வகுல்ன மா தகுல்ன, யார பத்தி நீங்க பாடுவீங்களோ, யார பத்தி நீங்க பைத்தாக படிச்சீங்களோ அவங்கள பத்தியே பாடுங்கன்றாங்க, அவங்கள பத்தியே பாடுங்கன்றாங்க. அப்ப அந்த சஹாபா பொம்பளைகள் படிச்சது யார பத்தி? பத்ருடைய சஹாபாக்களை பத்தி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வேணாம் என்று சொல்லல, அவங்களுக்கு சொன்னாங்க பாடுங்க. இந்த ஹதீஸ் புகாரில வந்திருக்கிறது. எனவே அதனால போன மஜ்லிஸ்கள்ல நாங்க உட்கார்ந்து அந்த இடங்கள்ல துஆ பரக்கத்துகள், மலக்குமார்கள் வருவாங்க, திக்ருடைய மஜ்லிஸ், நல்லவர்கள் ஞாபகப்படுத்தப்படுகிற நேரத்தில் இந்த ஜிக்ர் சாலிஹீன தன்சிலு ரஹ்மா, சாலிஹீன்களான சும்மா அவுலியாக்கள் நல்லவர்களை ஞாபகப்படுத்துகிற டைமிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குது. பத்ருடைய சஹாபாக்கள் யோசிச்சு பாருங்க, அந்த மஜ்லிஸ்கள்ல நாங்க கலந்து துஆ பரக்கத்துகளை பெற்று இவர்களும் வெற்றி அடைவோமாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக, இபாதத்துக்களை நீ கபூல் செய்வாயாக, உன்னால பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லவர்களாக சாலிஹீன்களாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயாக. சிறப்பான பத்ருடைய சஹாபாக்கள் பரக்கத்தினால் பொருட்டினால் யா அல்லாஹ் எங்க வாழ்க்கையில பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த வருடம் நாங்க ரமதானில் இருக்கிறது போன்று இதைவிட சிறப்பாக, சந்தோஷமாக, சலாமத்தாக, ஆஃபியத்தாக அடுத்த வருடமும் ரமலானை அடைந்து பத்ருடைய நாளை கொண்டாடுவதற்கு எங்களுக்கு யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை தந்தருள்வாயாக. பொருளாதாரத்தில் ரிஸ்கில பரக்கத்து செய்வாயாக. உடம்பில் உள்ள நோய்களை யா அல்லாஹ் நீ லேசாக்கி விடுவாயாக. கெட்ட நோய்கள், லேசாக்க முடியாத நோய்கள் அனைத்தை விட்டும் யா அல்லாஹ் நீ எங்களை பாதுகாப்பாயாக. நோன்புகளை யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. நோன்பில் வரக்கூடிய பிழைகளை, தவறுகளை யா அல்லாஹ் நீ மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, முஸ்லிம்களுக்கு ரஹ்மத்து செய்வாயாக, முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் உலகம் முழுக்க சமாதானத்தை உண்டாக்கி விடுவாயாக. நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யுத்தத்திலே யா அல்லாஹ் நல்ல முடிவை உண்டாக்கி இந்த யுத்தத்தை நிறுத்திவிட்டு யா அல்லாஹ் எல்லா மக்களையும் சந்தோஷமாக, நிம்மதியாக நீ வாழ வைப்பாயாக. தேவைகள் வார நேரத்தில் தேவைகளுக்கு போதுமான பணத்தை நீ தந்தருள்வாயாக. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل وسلم.